ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூலர் ஸ்ட்ராம்னு சொல்லக்கூடிய வண்டி தான். இதில் வந்து முக்கியமாக அதிக லோடு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியை நார்மல் லோடிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. வண்டியை கஸ்டமைஸ் பண்ண மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரேஞ்சுன்னு சொல்லியாச்சுன்னா இந்த வண்டியில் நல்ல ரேஞ்சுக்கு ஏற்றுற மாதிரி பேலோடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ 1250 கேஜியும் நல்ல ஷாக் அப்சர்வர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா 140 கிலோமீட்டர் போகிற மாதிரியும் 200 கிலோமீட்டர் போகிற மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்காங்க. 2 வகையான வண்டி இருக்குது. இதில் பயன்படுத்தக்கூடிய மோட்டாரை பொறுத்தவரையில் எலக்ட்ரிக் மோட்டார் தான். ஐபிஎம் இன்டர்னல் பெர்மனண்ட் மேக்னெட்னு சொல்லுவோம். ஸோ அதிக பவரோடையே கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பவர் பார்த்துக்கிட்டோன்னா இந்த வண்டியில் 30 கிலோவாட்டு வரைக்குமே பவர் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது ஒரு எலக்ட்ரிக் வண்டி. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் ஒரு தடவை சார்ஜ் போட்டாச்சுன்னா நமக்கு 140 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் போகிற மாதிரி ரேஞ்சில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி முக்கியமாக 0 டைல் பைப் எமிஷன் சொல்லலாம். இதுலேருந்து எந்த விதமான கழிவுகள் நச்சுக்களும் வெளியே வராது. மேக்ஸிமம் டார்க்குன்னு பார்த்தோன்னா 140 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. வண்டியோட மலையேறுந்தன்மை கிரேடபிலிட்டி ஒருத்தரில் நல்லாவே இருக்குது. 22% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து இதில் வந்து ரேஞ்சு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்படுது. ஏன்னா 220 கிலோமீட்டர் போகிற மாதிரியும் இந்த வண்டியில் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ சார்ஜிங் டைம்னு பார்த்தோன்னா ரொம்பவே குறவு தான். 4 மணி நேரத்தில் 220 கிலோமீட்டர் போகிற மாதிரி சார்ஜ் ஆகிறதுனா இது ஒரு அதிசயமான வண்டி தான். ஸோ சார்ஜிங் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஓவரால் லென்த்துன்னு பார்த்துட்டோன்னா 4120 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்காவான லோடு டைமென்ஷன்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, விட்த்துமே 1560 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்டைல் லுக்கு அது மட்டும் இல்லை, இன்டீரியரில் உள்ள வசதி, இட வசதி, கேபினில் இருக்கக்கூடிய கஸ்டமைசபிள் ஆப்ஷன் இந்த மாதிரி இதெல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியில் ஓவரால் ஹைட்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா 2685 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட எக்ஸ்டர்னல் வியூ எல்லாமே பக்காவாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாம் உங்களை ரீச் ஆகும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம வந்து இந்த வண்டியில் முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் 175 எம்எம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இந்த வண்டிக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். க்ராஸ் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா 2600 கேஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ராஸ் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பேலோடுமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. பேலோட பொறுத்தவரை 1250 கேஜி ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் வண்டியில் இந்த மாதிரி ஹை லோடு வண்டி இந்த வண்டி தான் சொல்லலாம். வீல் பேஸுமே அதே மாதிரி தான் 2170 எம்எம் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி அவுட்டர் லுக்கு, இன்டீரியர் லுக்கு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. வண்டியில் மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங் வந்துடுது. ஸோ பவர் ஸ்டியரிங் இருக்கனால டிரைவிங் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்டர்னலாக பார்த்தோன்னா சீட்டிங் கூட நல்ல ஸ்டைலிஷாக நல்ல கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. அதாவது நல்ல சொகுசான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஏர் கண்டிஷனே ஆப்ஷனலாக இருக்குது. சில வேரியண்ட்டில் ஏர் கண்டிஷனுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்துட்டோன்னா நான் ஏசி வண்டியுமே இருக்குது. அடாஸ் எனேபிள்டுன்னு சொல்லலாம். அடாஸ் இருக்கனால வந்து வண்டி டிரைவர் தூக்கத்தில் வண்டி எங்கேயாவது போயிடுங்கிற கவலை கிடையாது. அதே மாதிரி ரிவர்ஸ் கேமரா இது எல்லாமே இருக்கிறது வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸுக்காக நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா கருதப்படுது. ஸோ அடாஸுங்கிறது இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா வண்டியிலையுமே அது இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும். டிரைவர் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதில் எல்லா விதமான டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைக்கும். ஃபியூவல் எம்டியாக போகிறது எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும். சீட்டிங்கும் அதே மாதிரி தான். டிரைவர் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கம்ஃபர்ட்டாக இருந்து போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ டயர்னு பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு டயரோட சைஸுமே நல்ல இதாக கொடுத்துருக்காங்க. 185 R14 LT 8 ப்ளை ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்ல சார்ஜிங் மெக்கானிசம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த வண்டியில் இருக்குது முக்கியமாக. ஸோ ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்னு சொல்லும்போது மலையேறும்போது வண்டி பின்னால் வந்துடுங்கிற கவலை கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இதில் இருக்குது. பிரேக்ஸை பொறுத்தவரை வேக்யூம் அசிஸ்டட் ட்ரம் பிரேக்கும் டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக இருக்க மாதிரி தான். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சஸ்பென்ஷனை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் 3 பேரபோலிக் லீவ் ஸ்ப்ரிங்கு ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வரோடு வந்துடுது. ஸோ நல்ல எஃபெக்டிவான ஒரு ஷாக் அப்சர்வர் தான் இருக்குது. ரியரை பார்த்தோன்னா 8 செமி எலிப்டிக் லீவ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. வித் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர்னால நமக்கு வந்து நல்லாவே லோடிங் கெப்பாசிட்டியோடு இருக்குது. அது மாதிரி மேடு பள்ளங்களில் ஏறும்போது வண்டி எந்த வித குலுக்கமும் இல்லாமல் அழகாக போகிற மாதிரியே ஒரு அமைப்பாக கொடுத்துருக்காங்க. சேசிஸ் வித் கேபினோட தான் இந்த வண்டி வருது. கஸ்டமைசபிள் பாடியாக இருக்கனால வண்டி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். கண்டெய்னர் டைப்பில் வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. டே கேபின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் வந்து நல்ல
பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, அதோட வசதி எல்லாமே நல்லா இருக்குது. ஃபாக் லைட்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு சொல்லாமல் இது எல்லாமே கம்பெனிலேருந்தே ப்ரொவைட் பண்ணாலும் நமக்கு செலவு சிக்கனமாக இருக்குது. வாரண்டி வந்து வண்டி பக்காவாக இருக்குது. 5 இயர்ஸ் வாரண்டி, இல்லைன்னா 1.5 lakhs கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்காங்க. ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 8.99 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.